அது ஒன்றும் நினைக்கல, அது ஒரு அரசியல், மிகப்பெரிய ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு அரசியல். சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு சென்சார் போர்டுக்கு டிசம்பர் 19 ஒரு படத்தை அனுப்புறோம். அந்த படத்தை அனுப்புறது கூட பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு 2 ஃபார்மெட் இருக்கு. நார்மலா நீங்க ஒரு படத்தை அனுப்புனீங்கன்னாக்கா சென்சார் போர்டுக்கு ரைட்ஸ் இருக்கு. 60 நாளைக்கு அந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை பேசிஸ்ல வைக்கிறாங்க. பட் இவங்க வந்து இந்த ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க, தக்கல்ன்ற மாதிரி ஒரு ஃபார்மெட்ல அனுப்புவாங்க, எக்ஸ்ட்ரா பணம் கட்டி அனுப்புறது. அதுலதான் அனுப்பியிருக்காங்க ஜனநாயகன் படத்தை. பட் அப்படி இருந்தும் கூட இவங்க எங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்கு, புரோட்டோகால் இருக்கு, நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து நாங்க மேல எல்லாருக்கும் அனுப்புவோம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. இது வந்து பச்சையா ஒரு அரசியல் நல்லா தெரியுது இதுல ஆக்சுவலா. வேற ஒண்ணுமே, அதாவது என்னன்னா டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்ட பராசக்தி படத்துக்கு இவங்க கொடுத்துருவாங்களாமா இவங்க சென்சாரு. ஆனா வந்து ஜென்ரலா வந்து இவங்க கேசரினானுங்க. கேசரியை பார்த்து எதுக்குடா இந்த அளவுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது பச்சையான ஒரு அரசியல். இந்த படம் வெளியாச்சு அப்படின்னாக்கா 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதால பயந்து போய் இப்ப இந்த மாதிரி ஒரு ஈனத்தனமான ஒரு வேலையை வந்து கூட்டாளிகள் சேர்ந்து செய்யறாங்க. கூட்டாளிகள்லாம் இந்த பாஜகவும் திமுகவும் சேர்ந்து செய்யறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இவ்வளவு நாளைக்கு வந்து கிடப்புல போட்டு வச்சிருந்தானுங்க, பராசக்தின்றது ஒண்ணு வந்து நாங்க வந்து சர்டிபிகேட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நடிப்பு, எங்களுக்கு எப்பயோ தெரியும். நீ வேணா பாடுறா, 10 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க 2 நாள் முன்னாடியே சொல்றேன் நான் பையல்கிட்ட. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா இன்னைக்கு கொடுத்தானுங்க பாரு. இன்னைக்கு கொடுத்தது கரெக்டா என்ன பண்றாங்கன்னாக்கா நாளைக்கு ரிலீஸ் படம் ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி பண்ணுவாங்க. என்னன்னா இதுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, அதுக்கு கொடுக்கலன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. அதனால இவங்க வந்து அந்த நாடகம் ஆடுறாங்களாமா, இதை நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா நாங்க. போங்கடா உங்க ஈன அரசியல் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்லை. இதே இவங்க இப்படி பண்ண என்ன ஆயிடுதுனாக்கா மக்கள் மத்தியில இன்னும் வெறுப்பு தான் சம்பாதிக்கிறாங்க. இந்த பாஜகவும் சரி திமுகவும் சரி வெறுப்பு தான் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே எனக்கு என்னன்னா ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். கரூர் விஷயத்துக்கு கொந்தளிச்சு அரசியல்வாதிகள் ஒருத்தர் கூட வந்து இதுக்கு பேசல. சரி ஓகே, இது அரசியல் சார்ந்த விஷயம் இல்லை, நாங்க பேச மாட்டோம்னு சொன்னா கூட நடிகர்கள் கூட பார்த்தனாக்கா ஒரு சின்ன நடிகர்கள்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்க. ரவி மோகனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள் குரல், எஸ்டிஆர் கூட குரல் கொடுத்தாப்ல. பட் இன்னைக்கு வந்து இன்னமும் நடிச்சு சினிமா துறையில பணம் சம்பாரிச்சிட்டு இருக்க ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்க எல்லாம் மௌனம் சாதிக்கிறத பார்க்கும்போது தான் ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது நீ அரசியலுக்கு வரல, இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டாரு, நீ அரசியல்ல தான் வந்து அவர் ஆதரவு தெரிவிக்கல, ஏன்னா வந்தோம்னா தேவையில்லாம வந்து திமுகவோட வெறுப்பை சம்பாரிச்சிருவோம்னு சொல்லிட்டு நீங்க வரல, பரவாயில்ல. பட் ஒரு சினிமாடா, நீ இருக்கிற துறைடா, இப்ப நீ சம்பாரிச்சிட்டு இருக்கு, அதுலதான் அதுல ஒரு அநீதி நடக்குதுன்னு போது ஏன்னா இப்ப கூட குரல் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேடுகட்டத்தனமா தான் நான் பாக்குறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல அதுதான் இப்ப நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஹைகோர்ட்ல வந்து இன்னைக்கு 9ஆம் தேதி தீர்ப்புன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இதுக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும், இதுக்கு மேல நீங்க வந்து இந்த படத்தை நீங்க நாங்க அவங்க பார்க்கணும் இவங்க பார்க்கணும் சொல்லக்கூடாது, இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட்னு சொன்ன உடனே அதே ஹைகோர்ட்ல ஸ்பெஷல் ஜஸ்டிஸ் தலைமையில நாங்க இன்னொரு மேல்முறையீடு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நாங்க திங்கட்கிழமை வரும்னு சொன்னதுக்கு அங்கேயே மொக்க வாங்கிட்டாங்க அந்த இவங்க சர்டிபிகேட் ஆபீசர். ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் கிடையாது, மெம்பர் ஒருத்தர் வந்து எனக்கு இதுல திருப்தி இல்ல, என் கருத்தை ஏத்துக்கலன்னு இல்ல. அதுதான் விஷயம். என்னன்னா ஒரு மெம்பருக்காக எல்லாம் இப்படி இது பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு, கமிட்டியோட லீடர் ஒருத்தர் இருப்பார், அந்த லீடர் சொல்றதுதான் எல்லாமே. ஒரு மெம்பர், அதுல வந்து மெம்பர் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் இருக்காங்கன்னாக்கா ஒரு மெம்பருக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. மொத்தமா நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க, அந்த டிசிஷனுக்கு நாங்க பதில் சொல்றோம் அப்படின்ற மாதிரி தான். இங்க வந்து அந்த கமிட்டியோட மெம்பர் ஒருத்தருக்கு வந்து இதுல உடன்பாடு இல்லைனாக்கா மத்தவங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அதையும் இவங்க கன்சிடர் பண்ணும்ல. இது வேணும்னு திட்டமிட்டு பண்ணக்கூடிய ஒரு அரசியல், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இவங்க வந்து இந்த மேல்முறையீடுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மேல்முறையீடு போனாக்கா இன்னொரு மேல்முறையீடுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. நீங்க வேணா பாருங்க, இது அப்படியே இழுத்து ஒரு மாசத்துக்கு இழுத்து அடிப்பாங்க. அதுக்குள்ள தேர்தலே வந்துடும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை நீ விட்டா என்ன விடலாம் என்னன்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அதுக்கான ஒரு ஈன வேலை தான். ஏன்னா எங்களுக்கு எப்பயோ தெரியுமே, 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க சொல்லிட்டோம்ல, இதே மாதிரி உங்களை எல்லாம் மீட் பண்ணும்போது சொன்னேன், நீ வேணா பாடுறா ஜனநாயகன் படத்துக்கு என்னென்ன பிரச்சனை கொடுப்பா, படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, நீ வேணா பாருன்னு சொன்னா நடந்துட்டு இருக்குல்ல. உங்க சங்காத்தமே வேணா நாங்க மலேசியாவுக்கு போயிடலாம் ஆடியோ லான்ச்சுக்கு விட்டுறணும்ல. அதோட நீங்க எங்களுக்கு நாங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்றோம், நீங்க நீ நல்ல ஆட்சி கொடுத்தனாக்கா நாங்க நல்லா படம் எடுத்துக்க போட்டோம். அப்ப நீ இவ்வளவு பயப்படுறனாக்கா உங்க ஆட்சி கேவலமா இருக்குன்னு அர்த்தம் உனக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு ஃபுல்லாவே. இது வந்து கரெக்ட். அன்னைக்கு எம்ஜிஆருக்கு கொடுத்தீங்க, ஆட்சியை பிடிச்சாரு, சாவர வரைக்கும் உட்கார முடியல உங்களால. இன்னைக்கு விஜய்க்கு நீங்க இதே தலைவலியை கொடுக்குறீங்க, நீங்க திருப்பி ஆட்சியில உட்கார போறாரு, சாவர வரைக்கும் தளபதி அவர்கள் சாவர வரைக்கும் உன்னால சத்தியமா சொல்றேன் திருப்பி தமிழ்நாட்டுல கால் எடுத்துக்க முடியாது. மக்கள் அவ்வளவு வெறுப்புல இருக்காங்க. அது மாதிரி இவங்க நீ ஏன்டா ஊழல் பண்ற, நீ ஏன்டா மக்களை கொள்ளையடிக்கிற, ஏன்டா கொலை பண்றன்னு கேட்டாக்கா நான் விட மாட்டேன் உன் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் ரொம்ப இது முடியறப்போ அந்த அரசியல் டயலாக் ரொம்ப உண்மையிலேயே சராசரி மக்களும் ஏத்துக்கூடிய மாதிரி இருக்கு. கொள்ளையடிக்க வரீங்க, கொலை பண்ண வரீங்க. கரெக்ட் சார், கரெக்ட்.
அது கரெக்ட். அது வந்து மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுறதால இந்த அரசியல்வாதி கனெக்ட் ஆகல, வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஆக்சுவலா இவங்க ரொம்ப நாசுக்கா ஒரே ஒரு டைலாக் தான் வச்சிருக்காங்க, அரசியல் இருக்கு அப்படின்றது. இது பகவந்த் கேசரி மட்டும் கிடையாதுடா, இதுல வந்து பீஃப் பிரியாணியும் சேர்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இன்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னாக்கா நீங்க நல்லா பாருங்க, நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா அவர் பார்க்கணும் இவர் பார்க்கணும் இவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்து கதி கலங்குறானுங்க அப்படின்னாக்கா அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க எந்த அளவுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு விஷயம். படத்துல வந்து நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க, அப்போ வந்து 64 கட் release இப்போதைக்கு ஆக்சுவலா அபிஷியலா 23 கட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க, 23 24 கட்டுன்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா சென்சாரோட வேலை என்ன அப்படின்னாக்கா இந்த கட் பண்றது அவங்க வேலை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சீனை நீங்க மாத்துனீங்கன்னா இந்த சர்டிபிகேட் நான் உங்களுக்கு தருவேன், இந்த சீனை நீங்க மாத்தல அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் தரேன்னு சொல்லி சஜஷன் பண்றது அவங்களோட வேலையை தவிர, நீங்க கூட மெர்சல் படத்துல பாத்துருப்பீங்க, நீங்க அந்த மேஜிக் பண்ணும்போது கையில புறா வரும், இது மாதிரி வைக்க கூடாது, நீங்க இதை புறாவை மறைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சர்டிபிகேட் தரேன்னு சொல்லும்போது அவங்க அதை மட்டும் மாத்தினாங்க. அந்த சீனை அதுக்குன்னு கட்டலாம் கத்திரி போடலாம், அது ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது, கத்திரி போட்டு தூக்குற ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஏன்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ப்ரொடியூசருக்கு அடி வாங்கும், ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்க முடியாது. யூஏன்னு கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் வருவாங்க, யூன்னு கொடுத்தா தான் எல்லாரும் வந்து உள்ள பார்க்க முடியும். ஸோ கிரௌட் அதிகமா வரணும் அப்படின்னு நினைச்சாக்கா இந்த நீ கொண்டு வா கட் பண்ணின்னு சொல்லிட்டு இவங்க பரிந்துரை தான் பண்ணணுமே தவிர இவங்களே அதிகாரத்தை கையில எடுத்து 24 சீனை கட் பண்ணுவோம், கடைசியில் அப்படியே கத்திரி போட்டு மொத்தமே டைட்டில் மட்டும் போட்டு எங்களை வெளில அமைச்சிருன்றேன். நான் என்ன சொல்றேன், நீ வந்து ஆடியோ லான்ச் இருக்குல்ல, ஆடியோ லான்ச் திரையில போடு, அது பராசக்தி கலெக்ஷன் அடிக்குதா இல்லையான்னு பாரு. அந்த அளவுக்கு வந்து வெறி பிடிச்சி கிடக்குறாங்க. அவன் லீவ்ல கலெக்ஷன் அதிகமா பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்றது சார். அதாவது எல்லாருமே இன்னைக்கு சொன்னதுதான், ரவி மோகனா இருக்கட்டும் எல்லாருமே சொன்னதுதான். அதாவது பொங்கலுக்கு வந்து இந்த படம் வரல அப்படிங்கிற, இந்த படம் வர அன்னைக்கு தான் பொங்கல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே நீ வீக் டேஸ்ல போடு, இந்த படம் கலெக்ஷன் அடிக்குதா இல்லையான்னு பாரு மாதிரி எல்லாரும் அவ்வளவு வெயிட் பண்றாங்க. இதுல என்ன ஒரு கேடுகட்டத்தனம்னா, இந்திய சினிமா வரலாற்றிலேயே இது வரைக்கும் 50 கோடி நஷ்டம் ஆனதே கிடையாதான். இப்ப இந்த படத்தை புக்கிங் பண்ணி நிறைய பேருக்கு ரீஃபண்ட் பண்ணல 50 கோடி நஷ்டமா. இப்ப கூட வாயை மூடிட்டு இருக்கானுங்க ஒரு சிலர், இதே சினிமா துறையில இருந்து வந்த ரஜினி கமல் இவங்கெல்லாம் வாயை மூடிட்டு இருக்காங்க. அதுதான் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும் உண்மையிலேயே. ஏன்டா எப்போதான்டா வாயை திறப்பீங்க, பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வரட்டும், இதுக்கு மேல ஃபைனலுக்கு வரணும், வாயை திறங்கடா இப்போ, அது கொஞ்சம் அப்படின்னா பாயிண்ட் வரட்டும். அதெல்லாம் உண்மையிலேயே அவனுங்க யாருன்றது தெரியுது, மக்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து யாருக்கு பண்ணாலும் நடந்தாலும் தப்பு தான். ஏன்னா நாங்க விஜய்ன்றதால நான் குரல் கொடுக்கல, அன்னைக்கு வந்து இந்த படம் வந்துச்சு இல்லையா, கார்த்தியோட படம் ஒன்று வந்துச்சு, அப்ப ஹைதராபாத்ல ப்ரமோஷன் போகும்போது லட்டுக்கு ஜோக் பண்ணதுக்கு ஒரு பவன் கல்யாணம் வந்து குரல் கொடுத்தாருல, அப்பயும் நாங்க சொன்னோம், ஏன்னா அவர் காமெடியா சொன்னதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்கணும் எங்கால போயிட்டு அப்படின்னு சொன்னோம். தக்லீஃப் படத்துக்கு கர்நாடகா வந்து மன்னிப்பு கேட்கணும் சொல்லி கமலுக்கு, அவர் என்ன மன்னிப்பு கேட்கணும், அப்பயும் நாங்க குரல் கொடுத்தோம். இது எந்த நடிகருக்கு நடந்தாலும் ஒரு குரல் கொடுக்கணும் யாரா இருந்தாலும். பட் இதை வேடிக்கை பார்க்கறதுன்றது அவங்களோட கேவலமான ஒரு அரசியல் வெளியில தெரியுது, வேற ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும், அநேகமா வந்து ஜனவரி 26 எக்ஸ்பெக்ட் பண்றோம் நாங்க. பட் இன்னும் அபிஷியலான நியூஸ் வந்து கேவிஎன்ல இருந்து வரல. சோ வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும். பட் கூடிய விரைவில் படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும். இல்ல அது எந்த ஆத்தா வந்தாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள் எல்லாம் ஈகரா வெயிட் பண்றது ஜனநாயகனுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பராசக்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் காலியா இருக்குது. நீங்க வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும், நாளைக்கு காலையிலே வந்து டிக்கெட் எடுக்கலாம் நீங்க, அந்த மாதிரி காலியா இருக்கு. தேட்டர் ஃபுல்லா வெறிச்சோடி தான் கிடக்குது, யாரும் எதிர்பார்க்கல. ரெண்டாவது யாருமே வந்து நாங்க வர விரும்பல. நாங்க நீங்க நல்லா பாத்துருப்பீங்க. நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான், இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சு, அவன் கொந்தளிச்சுட்டு கிடந்தான், இட்லி கடை ரிலீஸ் பண்ணீங்க நீங்க, இட்லி கடை நாரி போச்சு பாத்தீங்களா இல்லையா, இட்லி பூரா கெட்டு போச்சு. அந்த மாதிரி தான் இவனுங்க இப்ப வந்து பராசக்தி வரானுங்க. அது என்ன ஆக போகுது நீங்க பார்க்க தான் போறீங்க நீங்க. மக்கள் இப்ப ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்துட்டு இருக்கிறது ஜனநாயக இஷ்யூ தான். சோ இந்த பக்கம் மக்களை திருப்பிட்டு திமுக பின்னாடி எதுவும் பண்றாங்க இல்ல, கம்ப்ளீட்டா திமுகவோட சைதானே இது. ஏன் சார் நான் என்ன கேக்குறேன், 4.5 வருஷத்துல ஒரு ரெட் ஜெயிண்ட் மூவிஸாவது ஏதாவது தடப்பட்டிருக்கா சார்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு படமாவது சென்சார்ல இஷ்யூன்னு சொல்லிட்டு வந்திருக்கா சார்? நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். இந்த எம்பூரான் ஒரு படம் வந்துச்சு, பாத்திருக்கீங்களா எல்லாரும்? அந்த எம்பூரான் படத்தோட முதல் காட்சி பாத்தீங்கன்னா அந்த இந்துஸ் வந்து இஸ்லாமியர்களை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுவாங்க, அவ்வளவு ப்ரூட்டலா இருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இந்த படத்தை எப்படா சென்சார்ல விட்டீங்க நீங்க, எப்படா பாஜக விட்டுச்சு, ஏன் அப்பெல்லாம் சென்சார் பார்க்கலையா, ஏன் அப்பெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கலையா, ஏன் ஒன்றிய அரசு அப்பெல்லாம் பார்க்கலையா? அதெல்லாம் படம் வந்து 3 நாள் கழிச்சு போய் போராடுறீங்க, அப்ப என்னத்த நீங்க வந்து சென்சார் கொடுத்தீங்க அந்த படத்துக்கு? நீங்க அப்ப அதே மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டியது, ஏன் அப்படியே கலங்குறீங்க இந்த படத்துக்கு? அப்படி ஒண்ணும் கிடையாது, ரூட்டலா ஒன்னும் கொலை பண்ணல இந்த படத்துல, இருக்கிற அரசியலை பேசுறீங்க, அப்ப ஏன் பயப்படுறீங்க நீங்க? அப்ப உங்க ஆட்சியில் அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக தான் பின்னாடி இருந்து மொத்த வேலையும் பாக்குறது. இது வந்துச்சுனாக்கா சார், இப்ப ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படத்துல பாஜகவை அங்கங்க அடிச்சிருப்பாரு சரிங்களா, திமுகவை தான் முழுக்க அடிச்சிருக்கா, நமக்கே தெரியும், ஒரு பொதுமக்கள் கூட தெரியும். இந்த படம் வந்தா யாருக்கு பிரச்சனைனா திமுகவுக்கு தான் பிரச்சனை. அப்ப பாஜக நியாயமா பார்த்தா என்ன பண்ணிருக்கணும், படத்தை எடுத்து உர்றாவில்ல, திமுக ஆட்சி மொத்தமா போகட்டும்டா, நீ நியாயமா தான் நினைச்சிருக்கணும். நீ என்ன பண்ற, திமுக காரன் சொல்றான்னு சொல்லிட்டு நீ எடுத்து இந்த படத்தை இப்படி ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கனாக்கா, அப்ப இவங்க 2 பேரும் ஏ டீம் பி டீம்ன்றது தெரியுதுல்ல நமக்கு, இதுல வேற ஒண்ணும் கிடையாது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவர்களோட பாலிடிக்ஸ் வேகம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். இப்ப இந்த டிலே பண்ணதுக்கான காரணம் விஜய் பாலிடிக்ஸ் ஸ்லோ பண்ணணும். இல்ல அதாவது
இவங்க வந்து இந்த படம் வந்துச்சு அப்படின்னாக்கா இவங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு உள்ள அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. சென்சார் மூலியமா இந்த படத்தை இவங்க பார்த்ததுக்கு அப்புறமா கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. ஐயோ இந்த படம் வந்துச்சுனாக்கா சத்தியமா நம்மளால வந்து இனி ஜென்மத்துக்கும் கால எடுத்துக்க அந்த அளவுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் உள்ள பேசி வச்சிருக்காங்க. வேணவே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீன் உங்களுக்கு உணர்த்துச்சு. சாட்டை எடுத்து அடிக்கிறாப்புல மொத்த அரசியல் உட்கார வச்சு அப்ப உள்ள என்ன நடக்காம சாட்டை எடுத்து அடிக்கிறாப்புல ஏதோ நடந்திருக்கு அப்ப உள்ளன்னு சொல்லிட்டு படத்தை இப்ப மொத்த பேரும் பார்த்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்ததுனால இந்த படத்தை வெளில விட்டா நம்ம அரசியல் வாழ்க்கை க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இது வெளியில வந்துச்சுனாக்கா கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்றதால இவங்க வெளியில விடல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா சென்ட்ரல் அதான் நான் கேட்கறேன். சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பராசக்தி டெல்லி தான் இந்தியாவாடான்னு கேட்ட பராசக்தியை ஹோல்ட் பண்றா. ஏன்டா விட்டுறீங்க நீங்க? அதை விடுறீங்கல்ல நீங்க, இதையும் விட மாட்டீங்க நீங்க. என்ன பாஜக பத்தி இப்ப திமுக தான் பிறந்திருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தானே ஃபுல்லா அடிச்சிருக்காங்க போட்டு படத்தை. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனை நீயே தலையிடுற, விட்டுட்டு போக வேண்டியதானே. திமுக ஆட்சி மாற்றம் நடக்கட்டுமே, விட்டுட்டு போய் பரவாயில்ல, இதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு விஜய் எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கணுன்றதா எல்லா வேலையும் பார்த்தானுங்க. இப்ப இந்த கேரியன் ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சிருக்கு இந்த ஜனநாயகன். இதே கேரியன் ப்ரொடக்ஷன் தான் டாக்ஸிக்னு ஒரு படம் எஸ் வச்சு தயாரிச்சிருக்கு. நேற்று அது ரொம்ப இதா இருந்துச்சு. ஆனா அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கன்னடா கச்சேரியில கேள்விப்பட்டீங்களா? இது ரெண்டு ஒரே ப்ரொடக்ஷன் தான். அது கொடுக்குறாங்க, இது கொடுக்கலையா? நேம் இஸ் விஜய், அவ்வளவுதான். விஜய் அப்படின்ற அந்த ஒரு பேர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இவரை விட்டா இவர் வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உலகம் சுற்றும் வாலிபன், இன்னைக்கு ஜனநாயகன், வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டுமே அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இப்ப திருப்பி நடக்க போகுது. வேற ஒண்ணுமே இல்ல, பொறுத்து பாருங்க. கேசரி ரீமேக் தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட கேசரிக்கே சர்டிபிகேட் வந்துச்சு. அப்ப இதுக்கு வரலன்னா உள்ள ஏதோ பிரியாணி இருக்கு. ஆமாமா, அது சொல்றேன். அதாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பகவந்த் கேசரி கூட வச்சுக்க பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பீஃப் பிரியாணி தான். அது மாற்று கருத்தை இல்லைன்னா இந்த அளவுக்கு கதறாங்க இல்லையா. ஸோ அவங்க கதரை வச்சு நாங்க கண்டுபிடிச்சோம். சூப்பரா இருக்கா படம், பரவாயில்ல படம் இட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கதறதையும் நாங்க 100 நாள் பார்க்கலாம் போல அப்படி இருக்கு. வேற ஒரு படம் வரும், படம் பேசும் பாருங்க. மேபி அதனாலதான் கொடுக்காம இருந்திருப்பானுங்க போல. அந்த அளவுக்கு பயங்கரமா நடுக்கத்துல உட்காந்து கொடுக்காம இருந்திருக்கானுங்க. ஓகே, நன்றி. இதுல எஸ்கே மேலே எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. அதாவது இந்த பராசக்தி படத்துல நடிச்ச ரவி மோகன் வந்து ட்வீட் போட்டிருக்காப்ல, இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது அப்ப இதுல இந்த படத்துல நடிச்ச எஸ்கே அவர்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கால் பண்ணி போயிடும், ஒரு போஸ்டாவது போடணும் கண்டிப்பா வந்து ஏதாவது. யாரு இல்ல கரெக்ட் இருக்கட்டும், பரவாயில்ல. பட் இந்த இடத்துல வந்து யாரும் பெருசா ஒருத்தருக்கு இங்க ஒரு அநீதி நடக்கும் போது குரல் கொடுக்கணும்ல சார். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்குன்னா எஸ்டிஆர் அஜித்தோட ஃபேன் சார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு குரல் கொடுத்துருக்காரு சார் வந்தீங்க. அப்ப உங்களுக்கு என்னடா கேடு அப்படின்னு தோணுது நமக்கு. இல்ல அதுதான் நிறைய பேர் சார், வெங்கட் பிரபு எடுத்தவங்க, கார்த்திக் சுப்ராஜ் நிறைய பேர் ட்வீட் போட்டிருக்காங்க சார். உண்மையிலேயே அதெல்லாம் நம்ம வந்து பாராட்டுறோம். பட் யாருக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம்? அந்த படத்தினுடைய ஹீரோ கிட்ட எதிர்பார்க்கிறோம், அவர் பண்ணல. இந்த சினிமா துறையில 70s 80s நாயகனான்னு சொல்லக்கூடிய ரஜினி கமலை கேட்கிறோம் நம்ம. அவங்க ட்வீட் போடல. ஏன்டா இப்படி இது ஒரு கேடு கெட்ட கீழ்த்தரமான ஒரு அரசியல். என்னைக்கு வந்தாலும் இந்த படம் கண்டிப்பா பாருங்க. கலெக்ஷன் எப்படி அடிக்குது மட்டும் பாருங்க. வீக்கெண்ட்ல திங்கக்கிழமை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க இந்த படத்தை. அந்த வீக்கெண்ட் ஃபுல்லா கவர்மெண்ட் ஹாலிடே விடுறாங்களா இல்ல பாருங்க. அந்த அளவுக்கு கூட்டம் ஜகஜகன் இருக்கும். நீங்க என்ன பாருங்க, அதுதான் ஜனநாயகன். நேம் இஸ் விஜய், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல பொங்கலுக்கு வருமானது ஒரு சந்தேகம் தான் எனக்கு தெரிஞ்சு. சோ 26 நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இன்னும் அபிஷியலா கேவிஎன்ல இருந்து எந்த ஒரு நியூஸும் வரல. வரும்போது பார்க்கலாம். பட் என்னைக்கு வந்தாலும் சரிங்க, ஜனநாயகன் வர அன்னைக்கு தாங்க எங்களுக்கு பொங்கல், வேற ஒண்ணுமே இல்லைங்க. நன்றி.